இந்த பேரட்டோட கலரேஷன் ஒரு டிராகுலாவ இமிட்டேட் பண்றதுனாலேயே, இதுங்களுக்கு டிராகுலா பேரட்ன்னு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாம, இதுங்களுக்கு வல்ச்சர் பேரட்ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த வல்ச்சர் பேரட்ன்னு இன்னொரு பேர் எதனால வந்ததுன்னா, இதுங்களுக்கு வல்ச்சர்ஸ் மாதிரி தலையில ஃபெதர்ஸ்ங்கிறது இருக்காது. அதாவது சொல்லப்போனோம்னா சொட்ட தல. அந்த சொட்ட தலையும் வல்ச்சர் மாதிரி லாங் பீக் இருக்கிறதுனாலயும், இதுங்களுக்கு வல்ச்சர் பேரட்ன்னு இன்னொரு நேம் வந்தது. ஆனா இதுங்க நம்மள மாதிரி சொட்ட தல இருக்கிறதுனால வருத்தப்பட்டுட்டு ஒண்ணும் உட்கார்ந்திருக்கல. அதுக்கு பதிலா இதுங்களோட முக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ன்னு சொல்ற அத்திப்பழம். அந்த அத்திப்பழத்த நீங்க சாப்பிடும்போது, அந்த அத்திப்பழ சாறு எதுவும் ஃபெதர் இல்லாத தலையில, ஃபெதர் இருக்கிற பேர்ட்ஸ் மேல அந்த சாறு பட்டு, அந்த ஃபெதர்ஸ் ஃபுல்லா ஆகும்ல, அந்த பிரச்சனை இந்த டிராகுலா பேரட்க்கு இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுங்க ஈகோ சிஸ்டத்துல ஒரு மெயினான ரோல ப்ளே பண்ணுதுங்க. ஏன்னா, இதுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அத்தி பழத்த அதிகமா சாப்பிடுறதுனால, அந்த அத்திப்பழ விதைகள காடுகள் முழுக்க பரப்பி காடுகள செழிக்க வைக்குது. இதுங்கலாம் எண்டமிக் டூ நியூ குனியா ஐலேண்ட். அது மட்டும் இல்லாம, மத்த பேரட் ஸ்பீஷிஸ் மாதிரி இனிமையான குரல்ல கத்தாம பழங்கள சாப்பிடுற சாஃப்ட்டான பேர்ட் ஸ்பீசிஸ் மாதிரி இல்லாம, ஒரு பிரெடேட்டர் மாதிரி இதுங்களோட குரல் பார்த்தீங்கன்னா, அலர்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. நியூ கினியா மக்கள்லாம் இதுங்களோட ரெட் ஃபெதர்ஸ யூஸ் பண்ணி, அவங்களோட ட்ரெடிஷனல் கிளாத்திங்க்கு யூஸ் பண்றதுனால, இதுங்கள வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஹேபிடேட் லாஸ் காரணமாவும் இதுங்கெல்லாம் அழியப் போகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்னதான் இந்த மாரி ஸ்கேரி லுக்ல இருந்தாவும், கடைசி வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீன்னு மோனோகமஸ் பேரா தான் வாழ்ந்துட்டு இருக்கு.